ஃபாரஸ்ட் பார்த்துட்டு now let's discuss about soils. ஓகே, சாயில்ஸ், மண், மணல், எது சரியான பதம்? சாயில்ஸ், மண் வகைகள் இல்லை, மண். மணல்னா என்ன, மண்ணுனா என்ன? அப்படின்னா மணல் எஸ், கிரெயின்ஸ். ஓகே, இது எப்படி உருவாகுது? எங்கிருந்து மணல் வருது? மண் எங்கிருந்து உருவாகுது? பாறைகளினுடைய, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? பண்ணலையா? சூப்பர், பண்ணாமல் கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ பாறைகள், ராக்ஸ் கெட்டிங் வெதர்டு. பாறைகள் அரிக்கப்படுகிறது. எதுனால அரிக்கப்படுகிறது? இயற்கை சீற்றம்லாம் கிடையாது. இயற்கை சீற்றனால மண்ணே அரிக்கப்படாது. இயற்கை ஏஜென்ட்ஸ், இயற்கை ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன். இதெல்லாம் மழை நீர், ரெயின்ஃபால், ஓடும் நீர், ரிவர், நகரும் பனிப்பாறை, ஓகே, தென் வீசும் காற்று, ஓதங்கள் மற்றும் அலைகள். ஓகே, இதெல்லாம் சேர்ந்து தான் அரிப்பு ஏற்படுத்துது. ஓகே, ஸோ இந்த அரிப்பினால பாறைகள் உடையுது, டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் ராக்ஸ். ஓகே, துகள்களாக உடைய ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பாறை சின்ன சின்ன பாறையாக மாறுது, சின்ன பாறைகள் சின்ன கற்களாக மாறுது, சின்ன கற்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதி இல்லை அரிக்கப்பட்டு சின்ன துகள்களாக மாறுது. அந்த துகள்கள் மண், மணல், தென் களிமண், இது மாதிரி பல வகையில் சின்ன சின்னதாக அதோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே போகும். கடைசியாக இருக்கிறது தான் களிமண். ஓகே, மண்ணுடைய கடைசி சைஸு, ரொம்ப சின்ன சைஸ் அப்படிங்கிறத களிமண். அதுக்கப்புறம் வந்து அது அந்த மினரல்ஸ் என்னவாகுன்னா, சால்ட்டாக இருக்கிற மினரல்ஸ் தண்ணியில் சொல்யூஷனாக மாறிடும், கரைசலாக மாறிடும். அதோட முடிஞ்சிச்சு. அதுதான் அதனுடைய இது. ஸோ இந்த மண் ஒரு உருவாகணும் அப்படின்னா இட் டேக்ஸ், இதெல்லாம் உடைக்கணும் இல்லை, இந்த ஓடும் நீர், விழும் மலைத்துளி, தென் வீசும் காற்று, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாறையை உடைச்சி மண்ணாக மாற்றணும். எவ்வளோ நாள் நடக்கும் ஒரு ப்ராசஸ்? நீங்கள் ஒரு லோடு மண் வேணும் உங்களுக்கு. இப்போ வீடு கட்டுறதுக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க, ஒரு மலைக்கீழ் நிற்கிறீங்க. இந்த மலை வந்து மண்ணாக மாறணும், லோடு அடிக்கணும். ஒரு லோடு எவ்வளோ நாள் நிற்கலாம்? ஒரு 10 வருஷம், 200 இயர்ஸ். 200 இயர்ஸா? 200 மில்லியன் இயர்ஸ் கூட ஆகும். நம்ம மனிதர்கள் வந்து அது பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் மண் எடுத்து யூஸ் பண்ணி அதை அழிச்சிட்டீங்க, மண்ணோட தன்மை முழுசாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, திரும்ப அந்த மண் உருவாகணும் அப்படின்னா நாமளே இருக்க மாட்டோம். திரும்ப ஒரு டைனோசர் உருவாகி டைனோசரில் போய் அப்போ நாம் வந்து பார்த்தா தான், அடுத்த ஏதோ ஒரு காலத்தில் நாம் வந்து பார்த்தா தான் உண்டு. அந்த மண்ணோட தடவை எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா முடிஞ்சுது. இந்த ஆற்று படுகையில் ஆற்று மணல் அள்ளுறாங்கல்ல, இந்த மணலோட முக்கியத்துவம் என்ன? ஆற்று மணலோடைய முக்கியத்துவம், மண்ணரிப்பை தடுக்கிறது ஆற்று மணல். ஒத்துக்குவோம். ஒரு 3வது 4வது பாயிண்டாக வச்சுக்குவோம். முதன்மையான பாயிண்ட் என்னவா இருக்கு? வேளாண்மைக்கு இது எப்படி யூஸ் ஆகுது? இரிகேஷனுக்கு ஆற்று மணல் எப்படி உருவாகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எது செப்பரேட் ஆகுது? ஓகே, சரி, நான் இப்போ என்ன கொஸ்டின் கேட்டேன்? எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதானே கேட்டேன். அது லெவிஸ், நீங்கள் பாங்கர் காதர் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, நான் கேட்கல. ஆற்று மணலினுடைய முக்கியத்துவம் நீங்கள் சொல்கிறது வந்து ஓரமாக ஆற்று படியில், ஆற்றோட ஓரத்தில் அது நேச்சுரல் லெவிஸ் உருவாகுது. அது வந்து 10வது பாயிண்ட்டு இல்லை, அது பாயிண்ட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் சொல்கிற முதன்மையான பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட். எஸ், அதுதான் ஸ்பாஞ்சு, அதுதான் பஞ்சு, இயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சு. நீங்கள் எப்படி இந்த ஒரு பஞ்சு ஒன்று இருக்குமே, அதில் தண்ணியில் போனால் எல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும், அப்புறம் எடுத்து பிழிஞ்சிங்கன்னா தண்ணி வரும்ல, பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது. இந்த ஆற்று மணல் தான், ஆற்று மணல் எக்ஸாக்டாக அதுதான் செய்யுது. நீங்கள் இப்போது மழை பெய்யாத இந்த வறண்ட காலத்தில் உங்கள் ஊரில் இருக்கிற ஆற்றுக்கு போகிறீங்க, பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? வறண்டு காணப்படுதா? கை வச்சு கொஞ்சம் நோண்டுறீங்க, ஒரு 2 அடி நோண்டுறீங்க, உள்ள எப்படி இருக்கு? இன்னும் ஒரு 4 அடி தோன்றீங்க, தண்ணி அங்கே சேரும்.
கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா தண்ணி அங்கே சேர்ந்துடும், சொட்டு சொட்டா அங்கங்கே வந்து தண்ணி சேரும். அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு தெரியறது மேலே, நிலத்தை அடிக்கி கீழே தண்ணி இன்னும் போயிட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஆற்று அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தண்ணி ஓடுதா, அடைய தண்ணி ஓடுது ரைட்டு, தண்ணி ஓடலையா அப்போ தண்ணி ஓடல, அப்படி இல்லை. நிலத்துக்கு கீழே அந்த தண்ணி உறிஞ்சு வச்சிருக்க தண்ணி ரிலீஸ் ஆகும். ட்ரை டைமில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணும். அப்போ ரிலீஸ் பண்ணும்போது தண்ணி திரும்ப ஓடிட்டே இருக்கும். அந்த பூமிக்கு கீழே, இது வந்து கிரவுண்ட் வாட்டர் கிடையாது, கிரவுண்ட் வாட்டர் டேபிள்ங்கிறது இன்னும் கீழே போகணும். நான் சொல்கிறது அந்த ஆற்றுப்படிகள் இருக்கக்கூடியது. ஸோ இந்த தண்ணி இப்படிலாம் உறிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் அது உறிஞ்சு ஃபில்டர் பண்ணி கீழே போகுது. கிரவுண்ட் வாட்டர் டேபிளாக வந்து அது ரெப்ளனிஷ் பண்ணுது. வரக்கூடிய அந்த வெள்ளத்தை இந்த ஆற்று மணல்கள் தடுக்கும். அதாவது அந்த ஸ்பீடை வந்து தடுக்குன்னு, ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும். அந்த ஸ்பீடை கம்மி பண்ணும்போது எப்பவுமே தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு என்ன ஆகும், ஃபுல்லாக தண்ணி எல்லாமே போயிடும். பட் தண்ணியினுடைய ஸ்பீடு போகக்கூடிய அந்த வேகம் வந்து குறைவாக செல்லும் பொழுது தண்ணி கீழே இறங்குறது அதிகமாக இருக்கும், அல்லது தண்ணி உறிஞ்சப்படுறது அதிகமாக இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆற்று மணல். லங்ஸ் மாதிரி அது வந்து நம்மளை வந்து பிடிச்சி வச்சுக்கும். காற்று எப்படி வந்து அது ப்ராசஸ் பண்ணுது, அது மாதிரி ஆற்று மணல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா கிரவுண்டில் கீழே போக போக பாறைகள் இருக்கும். ஆற்று மணல் எடுக்க கீழே பாறைகள் வந்துடும். பாறைகள் தண்ணி உறிஞ்சு வைக்க முடியுமா? வர்ற தண்ணி அப்படியே கொண்டு ஆற்றுல சேர்த்திடும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆற்று மணல். அதுக்குத்தான் நம்ம நிறையா மக்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். பட்டு அது அந்த யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஸோ மண் வளங்களில் இத்தனை யூசேஜ் இருக்குது. இதில் வி ஹாவ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்டு இது வந்து மண் அடுக்கு. ஓகே, வி ஹாவ் சம் அரேசன்ஸ், நிறைய அடுக்குகள் இருக்குது. அதில் சிம்பிள், ஃபஸ்ட்டு இலை மக்கு அடுக்கு. ஓகே, இலை மக்கு அடுக்கு, அது இலை மக்கு அடுக்கு. இலைகள், மரங்கள் இருக்குது, மரத்துலேருந்து இலைகள் கீழே விழுது, அது மக்க ஆரம்பிக்கும். இந்த மண் அப்படிங்கிறது இட் இஸ் கான்க்ளோமரேட் ஆஃப் மினரல்ஸ் அண்டு தீஸ் கைண்ட் ஆஃப் வெஜிடேஷன். அதனுடைய மக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் விலங்குகளினுடைய மக்கிய பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்தது தான். நாம் செத்தாலும் மண்ணு தான், யார் செத்தாலும் மண்ணு தான். ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது தான் மண். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் லேயரில் இருக்கிறது இலை மக்கு அடுக்கு. ஓகே, ஏன்னா மேலாப்பில் தானே இருக்குது. இந்த மக்கிற இலைகள் எல்லாம் விழுது, அந்த ரீஜனில் இருக்கிறது இலை மக்கு அடுக்கு. அடுத்தது மேல்மண், உயர்மட்ட அடுக்கு, அடிமண், தாய்ப்பாறை மற்றும் தாய்ப்பாறை அடுக்கு கீழே வரைக்கும் போகுது. ஓகே.